ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அஜித்குமாருடைய மரணத்தை பத்தி எல்லாரும் பேசியதன் விளைவா இன்னைக்கு அஜித்குமாருடைய தம்பிக்கு அரசு பணி கிடைச்சிருக்கு. அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு, அவங்க வீட்டுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் அலைபேசியில மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சி வருத்தம் தெரிவிச்சிருக்கு. 5 காவலர்கள் மேலே கொலை வழக்கு பதியப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்ட எஸ்பி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிட்டாரு. மானாமதுரை எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடின்னு அடித்து தப்பு பண்ணாரா இல்லையானே தெரியாமல் ஒரு சிறப்பு படை அமைச்சு எஃப்ஐஆரே பதியாமல் பைப்பெல்லாம் உடைச்சி 44 இடத்துல காயம் ஏற்பட்டு மிளகாப்பொடியை வாய்க்குள்ள போட்டு சித்திரவதைப்படுத்தி பெருங்குடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போன அஜித்துக்கு இப்போ ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி கொரோனா டயத்தில் ஒரு லாக்அப் நடந்தது. 2 பேர், அப்பா மகன் 2 பேர் இறந்து போனாங்க. அதன் பிறகு இப்போ அஜித்குமாருடைய மரணத்தை பற்றி பேசுகிறோம். இதுக்கு நடுவில் 24 லாக்அப் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கு. செய்தி ஊடகத்தில் வந்த விஷயங்கள் பேசப்படுது, வராத விஷயங்களுக்கு எங்கே நீதி கிடைக்குது? அஜித்குமாருடைய மரணத்தின் நீதி தம்பிக்கு வேலை கிடைக்கிறதும், வீட்டுமனை பட்டா கிடைக்கிறதும், காவலர்கள் அடைக்கப்படுறதுமா இல்லை. இனி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சட்டசபையில் இது பற்றி எல்லாரும் பேசணும். எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க, முக்கியமான விஷயங்கள். அதில் ஒன்றா இந்த லாக்அப் டெத் பற்றி பேசணும். தவறு செய்யாத சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க மேல் நடத்தப்படுகிற இந்த அநீதியான தாக்குதல் இருக்குல்ல, காவல்துறை பார்த்தாலே பயந்து நடுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க முரடர்களா இல்லை. ஒருவேளை நம்ம தப்பே பண்ணாட்டி அவங்க மேலே இருக்க அதிகாரத்தை அவங்க மேலே பயன்படுத்திடுவாங்கங்கிற பயம்தான். தப்பு பண்ணாதவர்கள் மேலே பாய்கிற அதிகாரத்தை தடுத்து இனி ஒரு லாக்அப் டெத் நடந்தால் என்ன செய்கிறது? மறுபடியும் இதே மாதிரி பணம் கொடுக்குறதோ அல்லது வேலை கொடுக்குறதோ இல்லை. இனி ஒரு லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுங்கிறத பற்றி தமிழக அரசு பேசணும். அதுதான் அஜித்குமாருடைய மரணத்துக்கு கிடைக்கிற நீதி நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.